Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பொட்டேட்டோ பிரிஞ்சி எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதோட 2 ஏலக்காய், 2 மராத்தி மொக்கு, 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பக்கத்து ஸ்டவ்வில் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து நான் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கிறேன். அடுத்து தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு தக்காளி பாதி வேகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போது தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இதோட இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இதோட இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்திருக்க அரிசி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை தண்ணி இல்லாமல் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். 1 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நான் பக்கத்து ஸ்டவ்வில் சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை இதோடு சேர்த்துக்க போகிறேன். தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு சேர்க்கும்போது நமக்கு சீக்கிரமே ரெடி ஆகிடும், நேரம் மிச்சமாகும். அதே டைம் சாதமும் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடிக்கலாம். குக்கர் மூடிட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வச்சாச்சு. பாருங்கள், நம்மளோட பொட்டேட்டோ பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. சாதமும் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பிரிஞ்சி ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், குயிக்காக செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.